பண்ணணும். ஹாய் சலோ. மருமகனுக்கு கல் தோசைனா ரொம்ப பிடிக்குமா? உனக்கு கல் தோசை சுட தெரியுமா? தோசைக்கு எவ்வளவு கல்லுமா போடணும்? உன்னை பெத்ததுக்கு எங்க தலையில பாறாங்கல்ல போடுடி. பொண்டாட்டி புதுசா ஒரு புத்தகம் வாங்கி படிச்சா அதுக்கு நீ ஏன்டா பயந்து சாகுற? புத்தகம் பேர் என்னன்னு தெரியுமா? ரத்தம் வராம அடிப்பது எப்படி. கல்யாணம் பண்ணினா உடனே உன் தோஷம் போயிடும். அது என்ன தோஷங்க? வேற ஒண்ணும் இல்ல, உன் சந்தோஷம்தா. பர்ஸ்ல உள்ள காசெல்லாம் புடுங்கிட்டு ஒரு புது காலி பர்ஸ் கொடுப்பான் பாரு, அவன் தான் நகைக்கடைக்காரன். சாம்பார் ஆப்பு எனக்கு. ஏங்க கல்யாணம் ஆன புதுசுல என்ன தூக்குவீங்களே அதே மாதிரி தூக்கிட்டு ஃப்ரிட்ஜ் கிட்ட போங்க, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். நீ அப்படியே இருமா, நான் ஃப்ரிட்ஜை இங்க தூக்கிட்டு வரேன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. உண்மை காதல்னா நம்மள தேடி வரும், வரலனா புருஷன் கூடவே நல்லா வாழட்டும்னு விட்டுறணும். பொண்ணுங்கள்லாம் நல்லவங்களா இருக்காங்க, ஆனா ஏன் பொண்டாட்டிங்க மட்டும் இப்படி கொடுமைப்படுத்துறாங்க? நான் பொண்ணுகளை தான் படைச்சேன், நீங்க தானே பொண்டாட்டி ஆக்கிட்டீங்க. விவசாயம் பண்ற பசங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாம், ஆனா பொண்ணை கட்டி கொடுக்கற வீட்டுல மட்டும் காடு தோப்பு இருக்கணுமா? என்னையா நியாயம் இது? சரியா சொன்னீங்க தங்கமே. நீ இந்த வருடத்துல என்னத்த பெருசா சாதிச்ச? நான் எல்லாம் இவ்ளோ பிரச்சனைகளை சமாளிச்சு உசுரோட இருக்கிறதே பெரிய விஷயம். அப்படி என்னதான் ஆச்சு? வெறுப்பேத்த வீட்டை பிரச்சனை, கடுப்பேத்த ஆபீஸ் பிரச்சனை, குறை சொல்ல சொந்தக்காரன். இதுக்கு மேல ஒருத்தர் நிம்மதி இழக்க வேற என்ன வேணும்? சரியா சொன்ன செல்லம். டேய் அவன் செத்துட்டான்டா. செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ? ஐயோ உங்க கூடவே நானும் செத்துடுவேன். ஜோசியக்காரன் அப்பவே சொன்னான், நீ செத்தாலும் சனியா உன்னை விடாதுன்னு. இப்பவே உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன இது? இந்த சோப்ல நெய் வாசனை வருது. ஐயோ இது சோப் இல்லைங்க, நான் செஞ்ச மைசூர் பாகு. என்னாச்சு? பண கஷ்டமா இருக்குன்னு கோயிலுக்கு போனேன். அங்க சிறப்பு தரிசனம் 100 ரூபாய்ன்னு சொன்னாங்க. நம்மளை விட சாமி பண கஷ்டத்துல இருக்கிறாருன்னு திரும்பி வந்துட்டேன். உன் ஆதார் கார்டை பொண்டாட்டி பார்த்ததுக்கா இவ்ளோ கவலைப்படுற? இது ஆதாரா இல்ல அவதாரான்னு கேக்குறாடா. நீ நேர்லயே அப்படிதானடா இருக்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? அதெல்லாம் இருக்கு, கடவுளுக்கு தான் என் மேல நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அண்ணே கடவுள் எல்லார் வீட்லயும் இருக்க முடியாதுன்னு தான் அம்மாவுக்கு. அப்ப பொண்டாட்டியை ஏன்டா கொடுத்தாரு? கடவுளை மறந்துட கூடாதுல்ல. சும்மா என்ன திட்டாத, நானும் கோவிச்சுக்கிட்டு ஆன்ட்டி வீட்டுக்கு போயிடுவேன். நீ அங்க எதுக்கு போற? அப்பாவை நீ திட்டினா அவரு அங்கதான் போறாரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஆபீஸ்க்கு இன்னைக்கு லீவு சொல்லலாம்னு இருக்கேன். ரொம்ப அசதியா இருக்குமா? ஏங்க இந்த துணியெல்லாம் ஊற வச்சிட்டுமா? நான் போற உசுறு ஆபீஸ்லயே போகட்டும். போய் தொல்ல. ஏன்டா சந்தோஷமா தானே இருக்கா ப்ரா? ஏன்டா ஸ்டேட்டஸ் மட்டும் சோகமா வைக்கிற? ஏன் சொந்தக்காரங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும் தான். ஏன் மாப்ள உனக்கு வேலை போயிடுச்சு? மேனேஜர் கூட கால் பேசிக்கிட்டு இருக்கப்ப கிச்சன்ல இருந்து வீட்டம்மா கண்ட. நாய் வேலை சொன்னா செய்வான், நான் ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டான்னு கத்திட்டா. முகநூலில் இல்லாத முகங்கள், கைபேசி தேவைப்படாத நெருக்கம், மருத்துவம் படாத உணவு, செயற்கை சேராத இயற்கை. பணம் இல்லாத இனம், மதம் இல்லாத மனிதம், இவைதான் பூமியின் சொர்க்கம். இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்காடா நான் டபுள் டோஸ் போட்டு நிலவேம்பு கசாயம் எல்லாம் குடிச்சேன். கடவுளே எனக்கு சாப்பிட்ட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, எனக்கு காதல் வந்துச்சோ. சனியனே உனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, போய் மாத்திரை போடு. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லன்னு ஒரே கவலையா இருக்கு மாப்ள. இங்க வீட்டு பிரச்சனை, கட்டண பிரச்சனை, வேலை பிரச்சனை, பாதி பேருக்கு வாழ்க்கைய பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. உனக்கு என்னன்னா கூட சுத்த ஒரு பொண்ணு இல்லன்னு அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்தினாத லூசுக்கு மட்டும் வந்து பேர் காம்பறா. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஆண்மகன் மிக மிக ஆபத்தானவன். ஆமா, எல்லா சைடிஷையும் அவனே தின்னுடுவான். பெருசா ஒன்னும் ஆசைலாம் இல்லங்க,
அடுத்த ஜென்மத்துல பாரு மாதிரி ஒரு பொண்ணு என் புருஷனுக்கு பொண்டாட்டியா அமையணும். நம்ம பக்கத்து வீட்டு ஆன்ட்டி பேர் என்னம்மா? கீதாடா. ஏன் கேக்குற? அப்புறம் ஏம்மா? அப்பா அவங்கள டார்லிங் டார்லிங்னு கூப்பிட்டாரு. இன்னைக்கு வரட்டும். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. உன் பேர் என்ன? ராமராஜன் சார். வீட்ல எப்படி கூப்பிட்டுவாங்க? இதெல்லாம் மெதுவா கூப்பிடுவாங்க, தூரம் இருந்தா சத்தமா கூப்பிடுவாங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. யார் காலையும் பிடித்ததில்லை என்று பெருமை பேச வேண்டியது. எனது கால் என்றால் மட்டும் நாக்கை தொங்கவிட்டு ஓடி வருவது. எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? கொஞ்சமா ஒரு வயல்ல காய்கறி தோட்டம், 10 ஆடு இதெல்லாம் கொடுத்து பொண்ணையும் கட்டித்தர ஒரு நல்ல மாமனார் கிடைச்சா நல்லா இருக்கும். நான் என்ன சொன்னாலும் செய்வியா? இனிமே ஸ்மோக் பண்ண கூடாது, ட்ரிங்க்ஸ் அடிக்க கூடாது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ கூட சேர கூடாது. அது மட்டும் முடியாதுமா. தங்கச்சி நீ வீட்டுக்கு போமா, அம்மா தேட போறாங்க. டாக்டர், எனக்கு சுகரும் மனைவியும் ஒண்ணுதான். எப்படி சொல்றீங்க? ரெண்டையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல டாக்டர். அதை என்னாலயே பண்ண முடியாதுடா. நீங்க மட்டும் எப்படிங்க இவ்ளோ நல்லவரா இருக்கீங்க? ஐயோ, எனக்கு மத்தவங்கள மாதிரி பொண்ணுங்க கூட அயன் பாக்ஸ்ல, அது அயன் பாக்ஸ் இல்லங்க, இன்பாக்ஸ். பார், எனக்கு அது கூட தெரியாது. ஒரு பக்கம் அடைச்சா இன்னொரு பக்கம் திறக்குமாமா? வாழ்க்கைய சொல்றியா மாப்ள? போய்யா, சளி புடிச்சு ஒரு சைடு மூக்கடைச்சிருக்கு. அத சொன்னையா? டா போடும் பெண்கள் அனைவரும் ஆண்களையே டீ போட கிச்சனுக்குள் அனுப்புகின்றனர். இன்றைய டா நாளைய டீ. இதுவே காலப்போக்கில் டாடி என குழந்தைகளால் அன்போடு அழைக்கப்படுகிறது. இந்த மாத்திரைய நீங்க வெறும் வயிற்றுல சாப்பிடணும். பனியன் கூட போடக்கூடாதா டாக்டர்? சிங்கம் சராசரியாக ஒரு நாளில் 20 மணி நேரம் தூங்குமாம். அப்போ சிங்கமா நானு? ஊரு சன தூங்கிருச்சு, ஊத காத்து அடிச்சிருச்சு, பாவி மன தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. டேடா முடிஞ்சு போச்சாடா? டேய் என்னம்மா பண்ற? பூரி சுட போறேன். அத்தை எல்லாம் ரெடி பண்ணிட. குக்கர்ல எத்தனை விசில் விடணும் தான் தெரியல. ஓகே பை. வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம போனீங்கன்னா முட்டை மந்திரிச்சு வச்சிடுவேன். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க.